பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு எல்லா பழியும் தூக்கி பாண்டியனோட குடும்பத்து மேலே போடுறாங்க. என் பொண்ணு நகையை வச்சு தான் இவங்க அவங்க 2 பசங்களுக்கும் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. உடனே மீனாக இருந்துட்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் போட்டது எல்லாமே தங்க நகை தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏதோ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு நீங்கள் கெட்டது மட்டும்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணுக்கு நான் கெட்டது பண்ணனா எப்படி சொல்கிறேன்? ஆமாம், அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் குடும்பத்து மேலே பழியை தூக்கி போட்டு இப்போ திருட்டு பழியை வேற போட்டுட்ருக்கீங்க. எப்படி உங்கள் பொண்ணை இவங்க மனச மாதிரி ஏற்றுப்பாங்க? சத்தியமாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உண்மையாக சொன்னால் ஏதாவது கொஞ்சம் நாங்களே ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமா எங்களால் எதையும் பொறுத்துக்க முடியாது. இனிமேல் உங்கள் பொண்ணு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரம்மா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். என் பொண்ணுக்கு நான் போட்டது தங்க நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு வேறு வழியே இல்லை, நம்ம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே போய் அவங்க போட்டது கவரிங் நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு பாக்கியத்தோட கணத்தில் பலார்னு ஒன்று விட்டு, ஏம்மா உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்க. பண்ணுற தப்பையெல்லாம் நீ பண்ணிவிட்டு இந்த குடும்பத்து மேலே பழிய போட்டுட்ருக்க. உன்னை நான் இதுக்கு மேலே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட பிரம முழிச்சிருக்காங்க.